தேர்தல் கண்காணிப்பு அமைப்புகள் கொழும்பில் இன்று ஒன்றிணைந்த ஊடக சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்திருந்தன. மத அனுஷ்டானங்களை ஏற்பாடு செய்த மதகுருமார் ஊடாக பிரச்சார நடவடிக்கைகள் முன்னெடுப்பதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. இந்த நடவடிக்கைகளை இன்றைய தினத்திலாவது தவிர்த்துக் கொள்ளுமாறு நாம் அனைத்து வேட்பாளர்களிடமும் கேட்டுக் கொள்கின்றோம். அத்துடன் இலக்கங்கள் அச்சிடப்பட்ட சிறிய அளவிலான அட்டைகள் வாக்களிப்பு நிலையங்களுக்கு அருகில் நேற்றிரவு போடப்பட்டுள்ளன. இவை சிறு விடயங்கள் என்ற போதிலும் தேர்தல் சட்டத்தை மீறும் செயலாகும். இறுதி சில மனத்தியாளங்களில் இதனை சீர்குலைக்க வேண்டாம் என நாம் அனைத்து வேட்பாளர்களிடமும் கேட்டுக் கொள்கின்றோம். அனுராதபுரம் மாவட்டத்தில் நேற்றைய தினம் துரிதமாக வீதிகள் அபிவிருத்தி செய்யப்படுகின்றமை தொடர்பில் எமக்கு தகவல் பதிவானது. தேர்தல் காலத்திலேனும் கஷ்ட பிரதேசங்களின் வீதிகள் சீரமைக்கப்பட்டால் பிரஜைகள் என்ற ரீதியில் நாம் மகிழ்ச்சி அடைகின்றோம். குறைந்தபட்ச மக்களுக்கு ஏதேனும் நிவாரணம் கிடைக்கின்றது எனின் அது நல்லதே. எனினும் தேர்தல் காலப்பகுதியில் இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபடுவதனை அனுமதிக்க முடியாது. இந்த தேர்தல் அறிவிக்கப்பட்ட பின்னர் 4 மரணங்கள் சம்பவித்துள்ளன. முன்னரை போன்று அச்சத்தை ஏற்படுத்தும் வன்முறைகள், சொத்துக்களை சேதப்படுத்துதல், தாக்குதல்கள் இன்றி அமைதியான முறையில் இந்த தேர்தல் காணப்படுகின்றது. 132 முறைப்பாடுகள் பிரச்சார அலுவலகங்கள் மற்றும் பிரச்சார பதாதைகளை சேதப்படுத்தியமை தொடர்பிலேயே அதிகளவாக காணப்படுகின்றன. நாளை காலை வேளையிலேயே வாக்குச்சாவடிகளுக்கு சென்று மார்ச் 12 பிரகடனத்திற்கு அமைவாக எந்த கட்சியை சேர்ந்தவராயினும் ஊழலற்றவர்களை பாராளுமன்றத்திற்கு தெரிவு செய்யுமாறு நாம் கேட்டுக்கொள்கின்றோம்.